Hello students, welcome to Hiva Max. 10th standard மேக்ஸுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துட்டு இருந்தேன் இல்லையா. பட் லாஸ்ட் ஒரு 3 டேஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால் பேலன்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியலை. இருமல் வந்துகிட்டே இருக்கேன். அப்புறம் அது எடிட் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலையாக போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுச்சு. வீக்கிலேருந்து நமக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். ரெகுலராக ஸ்கூல் போவீங்க. ஸோ டெய்லி எத்தனை சம்ஸ் உங்களால் செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வீக்லி பிளான் மாதிரி கொடுக்குறேன். ஒரு வாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். அது கம்ப்ளீட்டாக முடிச்சிடுங்க. எவ்ரி சாட்டர்டே அந்த ஸ்டடி பிளானோட வீக்லி பிளான் என்னென்னு வந்துடும். அண்டு சாட்டர்டே டெஸ்ட்டும் இருக்குது இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து சாயங்காலம் நான் தரேன் பார்க்குறேன். ஏன்னா இந்த வீக்லி பிளானோட ஷெட்யூல் என்னன்னு நான் சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 2.5 பார்த்துருந்தோம். கம்ப்ளீட்டாக முடிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது 2.6லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ 2.6லேருந்து நமக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா சம் ஆஃப் ஏபி. ஸோ சம் ஆஃப் ஏபிக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. S of n is equal to n/2 into 2a plus n minus 1 into d. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா என்னென்னா, எப்போ லாஸ்ட் டேர்ம் கொடுக்குறாங்களோ அப்போ S of n என்ன யூஸ் பண்ணும். S of n is equal to n/2 a plus l. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ இதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்ட். இப்போது எக்ஸாம்பிள் 2.31 பார்த்தோன்னா சம் ஆஃப் த 15 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும். ஏ என்ன டி என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா. இது வந்து எக்ஸாம்பிள் 2.32 லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. ஸோ S of n is equal to n/2 a plus l ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நமக்கு ஆன்சர் என்னென்னு தெரிஞ்சிடும். சரிங்களா. ஸோ இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் ஃபுல்லாக S of n வச்சுட்டு இருக்கும். அண்ட் இந்த டைப் சம்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். எக்ஸாம்பிள் 2.33 ஹம்ஸ் ஆஃப் n என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏடி கண்டுபிடிக்கிறது கொடுத்துட்டாங்க. இதை சப்ஸ்டியூட் என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வரும்போது 2 டேர்ம்ஸ் எப்போவுமே வரும். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். ஸோ எப்போவுமே நெகட்டிவ் டேர்ம் எண்ணில் பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவ் டேர்ம் மட்டும் எடுத்துப்போம். ஸோ இதை கவனமாக பார்க்கணும். எக்ஸாம்பிள் 2.34 இந்த டைப் சம்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. என்னென்னா 13th டேர்ம் கொடுத்துட்டாங்க அண்ட் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 13 டேர்ம்ஸ். ஸோ ரெண்டுமே வேறு வேறு. T of n கொடுத்துட்டாங்க. அடுத்தது S of n ஆடுது வேல்யூவோடு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஏ என்ன டி என்ன தெரிஞ்சிடும். ஏ என்ன டி என்ன கண்டுபிடிச்சிட்டோன்னே இன்னொரு S of n கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதாவது 21st டேர்ம் வருது என்ன, 13th டேர்ம் கொடுத்துட்டு 21st டேர்ம் என்ன. ஸோ இந்த மாதிரி கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் கவனமாக பாருங்கள். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.35 ஜென்ரல் டேர்ம் மாதிரி கொடுத்துட்டாங்க பாருங்கள். n வச்சுட்டு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த 17th டேர்ம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ S of 17 கண்டுபிடிக்கணும், அப்புறம் 16 கண்டுபிடிக்கணும். ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணும்போது டீயோட வேல்யூ கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இங்கே வந்து டேர்ம் கேட்டிருக்காங்க, சம் கேட்கல. ஸோ கொஷின் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம படிக்கிறது கொஷின் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் வந்து டிசைட் பண்ணுங்கள். சம் ஆஃப் ஆல் த நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600 வந்து ஒரு கொஷின் பேப்பர் கொஷின். ஸோ கவனமாக பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.7 இது வரைக்கும் அவ்வளோ கேட்டதில்லை. ஸோ அது ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் இம்பார்ட்டன்ட். த ஹவுசஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் ஆர் நம்பர்ட் ஃப்ரம், அதுவுமே முக்கியம்தான். எஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எஸ் அப்படின்னு வருது பாருங்கள். S3 is equal to 3 times of S2 minus S1. இந்த டைப் சம் எக்ஸசைஸ்லேயே ஒன்று இருக்குது. அது வந்து முக்கியமான சம் 5 மார்க்கில் வந்து கேட்பாங்க. ஸோ அது நம்ம கவனமாக பார்க்கணும். அடுத்தது எக்ஸசைஸ் 2.6 கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுங்கள். எந்த சமயம் விடாதீங்க. இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். இதில் எதுவுமே நான் வந்து பிரித்து சொல்லவே விரும்பலை. எனக்கு செகண்ட் லெசனை கம்ப்ளீட்டாக முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு குவார்ட்டர்லியில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். ஸோ அதனால் டோன்ட் ஸ்கிப். எந்த ஒரு கொஷினுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா கொஷினுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட ஃபார்முலாஸ் எல்லாமே இனி மாறும். ஸோ அதை கவனமாக பார்க்கணும். ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட ஜென்ரல் ஃபார்ம் பாருங்கள். AR ஸ்கொயர் அப் டு AR n-1. இதில் என்னென்னா ஏபியில் வந்து ஏ டேர்மும் டி டேர்மும் வரும். ஆனால் ஜிபியில் வந்து ஏ டேர்மும் ஆர் டேர்மும் வரும்.
சரியா? ஏபி வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம், T2 மைனஸ் T1. இதே வந்து ஜிபியில் வந்து T2 டிவைடட் பை T1 கண்டுபிடிப்போம். இதுதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் T of Nமே மாறும். T of N இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் டேர்ம் ஆஃப் N nth டேர்ம். T of N is equal to ARN minus 1. இந்த ஃபார்முலாஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ணுவோம். 2.7 இருக்குது பார்த்தீங்களா? இந்த எக்ஸசைஸும் 2.5 2.7 இந்த 2 எக்ஸசைஸும் எல்லா கொஷினுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முக்கியமான எக்ஸசைசஸ். இதோட எக்ஸாம்பிள் சம்முமே முக்கியம். சரிங்களா? நான் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் படிக்க சொல்கிறேன். அதுக்கு தான் 1 வீக் டைம் தரேன். இனி நெக்ஸ்ட்டு சாட்டர்டே இந்த செகண்ட் லெசன்லேருந்து ஒரு கொஷின் பேப்பர் ரிலீஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். எப்படி எஸ் ஆஃப் என் பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ ஜிபியில் எஸ் ஆஃப் என் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்மில் வந்து முன்னாடியே எழுதியிருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், எஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு a into r power n minus 1 by r minus 1 where r should not be equal to 0. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் சம்ஸ் முதல்ல சால்வ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சம் எல்லாமே ஏ கொடுத்துடுவாங்க, ஆர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்புறம் எஸ் ஆஃப் என் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது எஸ் ஆஃப் என்னே அவங்க கொடுத்துட்டாங்க பாருங்கள், எஸ் ஆஃப் என் கொடுத்துட்டு ஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஏபியில் எப்படிலாம் சம்ஸ் பார்த்தோமோ அதே தான் இங்கே வரும். அண்ட் இந்த கொஷின் ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பேன். சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் 2.49 சம் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா a/1 மைனஸ் ஆர். இந்த ஃபார்முலாவை மறந்துடுவோம். அதனால் இந்த சம்மை ரிப்பீட்டடாக நம்ம வந்து எழுதி பார்க்கணும். ஏன்னா எஸ் ஆஃப் என் ஃபார்முலா எழுதுவோம், எல் வச்ச ஃபார்முலா எழுதுவோம், ஆனால் இன்ஃபினிட்டியோடது மறந்துடுவோம். ஸோ அதை கவனமாக பார்க்கணும். அடுத்த இம்பார்ட்டண்ட் கொஷின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், எக்ஸாம்பிள் 2.51. இம்பார்ட்டண்ட்னா இந்த டைப் கொஷின்ஸ் 5 + 5 5 + 5 5 5 இதே மாதிரி எக்ஸசைஸில் ஒரு கொஷின் இருக்கும். ஸோ இதில் பேலன்ஸ் இருக்க எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸுமே பார்க்கணும், எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ எக்ஸசைஸ் 2.8 பாருங்கள், நமக்கு வந்து 6th கொஷின் பாருங்கள், 0.4 0.44 3 + 3 3. ஸோ இந்த டைப் கொஷின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எல்லா கொஷின்ஸும் முக்கியம், அது இது வந்து ரொம்பவே முக்கியம். அடுத்தது ஸ்பெஷல் சீரீஸ். ஸ்பெஷல் சீரீஸ் தான் லாஸ்ட் எக்ஸசைஸ். சரிங்களா? இந்த ஸ்பெஷல் சீரீஸ் வந்து அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஃபார்முலாஸ் மாறிடும். பேஜ் நம்ம 79 எடுத்துக்கோங்க. இதில் 4 ஃபார்முலா இருக்குது பாருங்கள். இதுதான் மேலே ரோஸ் கலரில் ரிசல்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னால் n into n + 1/2. சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் வந்து n ஸ்கொயர். அண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் n into n + 1 into 2n + 1/6. அண்ட் சம் ஆஃப் கியூபிக் டேர்ம்ஸ் வந்து n into n + 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க எப்படி வந்ததுன்னு. பட் இது வந்து எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, பட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன். சரியா? அண்ட் சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸோடது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 3 5. நான் ஏன் இது சொல்கிறேன்னா எங்கள் ஃபார்முலாவில் 1 2 3ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 2k - 1 இந்த லைன் பாருங்கள், 2k - 1னாலே ஈவன் நம்பர் -1 இஸ் ஆட் நம்பர். சரியா? ஸோ இதில் இருக்க எல்லா எக்ஸாம்பிள் சம் இது வந்து 2 மார்க்கில் வரும். அண்ட் 5 மார்க்கில் வர்றது வந்து நான் சொல்கிறேன். இதை வரைக்கும் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. ஃபுல் சீரீஸோட வேல்யூ கொடுத்துட்டு என்னோட வேல்யூ என்ன, இது கேட்குறது எல்லாமே 5 மார்க். அண்ட் 2.9 கம்ப்ளீட்டாக படிங்க. சரிங்களா? இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன எதுலேருந்து வரும் அப்படின்னா செகண்ட் கொஷின்லேருந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படிக்கணும். டோட்டலாக 7 கொஷின்ஸ் தான் இருக்குது. 7 கொஷின். இப்போ செகண்ட் கொஷின்னா 1 2 3 4 5 6 கொஷின்ஸ். இந்த 6 கொஷின்ஸை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் உங்களோட எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்கள் வந்து ஒரு 5 மார்க் வந்து கண்டிப்பாக எழுதிட முடியும். சரிங்களா? ஸோ இந்த டே ஒர்க் நான் யூனிட் எக்ஸசைஸ் கூட இந்த வாரம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் சீரீஸ் அதுவே முக்கியம். 2 சம்மேஷன் பார்க்கணும், ஒரு ஜிபி பார்க்கணும். ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு டைம் தரேன். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கூட உங்களால் இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிட முடியும். சரிங்களா? ஸோ டைம் இனி வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம ஏன்னா ஸ்கூல் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டெய்லி ஒர்க் வராது, இனி வீக்லி ஒன்ஸ் வரும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.